வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, அரிசி ஒரு வருஷம் ஆனாலுமே வண்டு வைக்காமல் புழு இல்லாமல் எப்படி நம்ம சேஃபாக வச்சு யூஸ் பண்ணுறதுங்கிறது தான் ஒரு சின்ன டிப் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் பார்த்திங்கன்னா இந்த அரிசிக்கு ஒரு மூட்டை அரிசிக்கு இந்த வேப்ப இலையை இவ்வளோ போட்டிருக்கேன். இந்த இலையெல்லாம் காஞ்சிட்ருக்கு. இது காஞ்சாலும் பரவாயில்ல. இது வந்து நான் ஒரு வருஷத்துக்கு வச்சு யூஸ் பண்ணாலுமே எனக்கு ஒரே ஒரு வண்டு வராது, ஒரே ஒரு பூச்சி கூட வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த அரிசி பார்த்திங்கன்னா ஸ்டீம் ரைஸ் நான் வாங்கியிருந்தேன். இந்த அரிசிக்கு ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் வாங்கி. இது ஸ்டீம் ரைஸாக இருக்கிறதுனால எங்கள் வீட்டில் யாருமே யூஸ் பண்ணல. இதில் பார்த்திங்கன்னா நான் இலையை போடுறதுக்கு முன்னாடி, இந்த வேப்ப இலையை போடுறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா புழு வந்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த புழு இந்த இலையை போட்டு நான் 15 டேஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் இருந்த புழு எல்லாமே செத்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக ட்ரை ஆகிடுச்சிங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு புழு கூட வரல எனக்கு இப்போ வரைக்கும். புழுவோ வண்டோ எதுவுமே வைக்கல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வருஷம் ஆகிருக்கு, க்ளீனாகவே இருக்குது இந்த அரிசி. நான் ஒரு மூட்டை அரிசிக்கு இவ்வளோ வேப்ப இலை தான் நான் போடுவேன், நிறைய இலை போட மாட்டேன். அப்புறம் இன்னொன்று பார்த்திங்கன்னா அரிசியில் நான் உள்ளெல்லாம் மிக்ஸ் பண்ணவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் மேலே போட்டு விட்டுருவேன். இந்த மாதிரி ஒரே ஒரு வண்டும் வராது, புழுவும் வைக்காது. நீங்களும் இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். உண்மையிலே இந்த டிப் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.